ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே இந்த வீடியோவில் பைக்குக்கு சொந்தக்காரர் பைக்கை வெளியே நிறுத்திட்டு உள்ளே போயிருக்கிறாரு. அந்த கேப்பில் அந்த பைக்கை எடுத்துகிட்டு போகிறதுக்காக ஒருத்தர் வந்திருக்கிறாரு பாருங்க. மெதுவாக பைக்கை திருப்பின நேரம் பார்த்து இந்த பைக்கோட ஓனர் பார்த்ததுனால அவ்வளோ தூரம் ஜம்ப் பண்ணி ஓடி வந்திருக்கிறாரு. எப்படியோ பைக்கை காப்பாற்றிட்டாரு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது இந்த கேமராவோட லென்ஸ். இதை எப்படியாவது தூக்கிட்டு போகலாமா அப்படின்னு பார்க்குற ஒரு சம்பவம் தான். ஒரு லேடி பேசுகிற மாதிரி பேச்சு கொடுத்துட்டு இருக்கும்போது கீழே இவர் அப்படியே கழட்டி எடுக்கிறாரு பாருங்க. இந்த லென்ஸ் பார்க்குறதுக்கு சாதாரணமாக இருந்தாலும் ஆயிரக்கணக்கான மதிப்புடையது. சில லென்ஸ் எல்லாம் லட்சக்கணக்கில் மதிப்பு வரும். எப்படி ஒரு வேலை பார்க்குறாங்க பாருங்களேன். அடுத்தது இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது பஸ்லேயோ ட்ரெயின்லேயோ ஜன்னல் பக்கத்தில் ஃபோன் பார்த்துட்டு இருக்கும்போது ரொம்ப உஷாராக இருக்கணும் போல. இதுக்காகவே ஜன்னல் பக்கத்தில் ஆட்கள் தேடி வராங்க பாருங்க. எதிர்பாராத நேரத்தில் ஃபோனை டக்குன்னு பிடிங்கிட்டு ஓடுறது தான் பார்க்குறோம். இதே மாதிரி தான் இங்கே இந்த வீடியோவில் ரோட்டோரத்தில் நின்று ஒருத்தர் ஃபோன் பேசிட்டு இருந்தாரு. இங்க ஓரமா சாதாரணமா நடந்து வந்துட்டு இருந்த ஒருத்தர் பாருங்க, திடீர்னு அந்த போனை பிடிங்கிட்டு பக்கத்துல இருக்கிற காருக்குள்ள ஏறிட்டாரு. எப்படியெல்லாம் நடக்குது. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது ரோட்ல பஸ் வேகமா போயிட்டு இருக்கு. இந்த பஸ்ல நிறைய பயணிகள் இருக்கிறாங்க. அவங்களோட பேக் எல்லாம் இந்த பஸ்ஸுக்கு பின்னாடி தான் இருக்கு. அந்த பேக்கை மெதுவா எடுத்துட்டு போறதுக்காக எப்படி பைக்ல ஃபாலோ பண்ணி வந்திருக்காங்க பாருங்க. பைக்ல இருந்து இந்த பஸ்ஸுக்கு ஜம்ப் பண்ணி அதை திறந்து அதுல இருந்து பேக் எல்லாம் எடுத்திருக்காங்க. நடு ராத்திரி நேரத்தில் இப்படிப்பட்ட வேலையெல்லாம் பார்ப்பாங்களா? பார்க்கறதுக்கே நம்ப முடியல தான். பஸ் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் பேக் எல்லாம் எங்க இருக்குது அப்படின்னு தேடும் போது தான் இந்த விஷயமே தெரிய வரும். இருந்தாலும் பஸ்ஸுக்கு பின்னாடியே கேமரா பொருத்தி இருந்ததுனால இந்த சம்பவம் எல்லாம் பதிவாயிருக்கு. ரொம்ப உஷாரா தான் இருக்கணும் போல. அடுத்தது இங்க இந்த வீடியோ நம்ம பார்க்கறது இன்னும் பொழுது விடியவே இல்லை. இருட்டுக்குள்ள காலை நேரத்தில் கோலம் போடுறதுக்காக இந்த அம்மா கேட் எல்லாம் திறந்து ரெடியா வச்சிருக்காங்க. தினந்தோறும் இதையே வாடிக்கையை வச்சிருந்ததுனால இந்த ஆள் இதை கரெக்டா நோட் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. 4 மணிக்கு 3 மணிக்கெல்லாம் கோலம் போடும்போது ரொம்ப உஷாராக இருக்கணும். கேட்டு திறந்து போட்டுட்டு வீட்டுக்குள்ளே எதையோ எடுக்கிறதுக்காக இந்த அம்மா உள்ளே போகிறாங்க. இவரும் பின்னாடியே ஃபாலோ பண்ணி அந்த அம்மா கிட்ட இருந்து எதையோ பிடிக்கிட்டு வேகமாக ஓடுறாரு. பொழுது விடிஞ்சு வெளிச்சம் வந்து ஆட்கள் எல்லாம் ரோட்டில் நடக்கும்போது கோலம் போட்டால் போதும். இந்த மாதிரி 3 மணி 4 மணி இருட்டோட கோலம் போடும்போது ரொம்ப உஷாராக தான் இருக்கணும். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது ரொம்ப பெரிய கேட்டு. 2 கேட்டாக இருக்குது. இதில் ஒரு கேட்டு அப்படியே பிடிங்கி கொண்டு போகிறாரு பாருங்க. இந்த கேட்டு கூட இரும்பு கடையில் போட்டு எப்படி காசாக்கலான்னு பார்ப்பாங்க போல. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது நம்ம சொந்த கடை தானே அப்படின்னு நினச்சி ஃபோனை அங்கேயும் இங்கேயும் வைக்கும்போது அதை தூக்கிட்டு போகிறதுக்கு ஆட்கள் எப்படி ரெடியாக வராங்க பாருங்க. 4 லேடிஸ் ஒரே நேரத்தில் கடைக்குள்ளே நுழைஞ்சாங்க. ஃபோன் இருக்கிறத பார்த்ததும் டக்குன்னு ஃபோன் எடுத்துட்டு கடையை விட்டு கிளம்பியாச்சு. கடையில் கேமரா இருந்ததுனால ஃபோன் எப்படி பறி போச்சுங்கிற விஷயத்த பார்த்துருக்குறாங்க. இந்த வீடியோவில் நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது நடக்கிற சம்பவத்தை தான் பார்க்குறோம். ரோட்டில் நிறைய கார் வண்டி எல்லாம் போயிட்டுருக்கு. இந்த நேரத்தில் திடீர்னு ஒரு மின்னல் அடிச்சிருக்கு பாருங்க. மழை நேரங்களில் எங்கேயாவது ஓரமாக ஒதுங்கி நிற்கிறது தான் நல்லது. மின்னல் நம்மளை தேடி வரவா போகுது அப்படின்னு நினைச்சா நம்ம ஊரில் கூட நிறைய பேர் மின்னல் தாக்கியிருக்கு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது வேகமாக அடிக்கிற காற்று தான். இந்த காற்றுல எங்கிருந்தெல்லாமோ பொருட்கள் பறந்து வர ஆரம்பிச்சிருக்கு. இங்க சைக்கிள் பக்கத்துல ஒருத்தர் நின்றுட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து பக்கத்துல இருக்கிற ஒரு பெரிய மரம் மொத்தமாவே முறிஞ்சு விழுந்திருக்கு பாருங்க. நல்ல வேலையா அவர் மேல விழல. ஒரு அடி கேப் தான் இருந்தது. ஆளு உடனே அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிட்டாரு. இதே மாதிரி இங்க இந்த வீடியோல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரு மரத்தை பாக்குறோம். இந்த மரத்துக்கு அடியில ஒரு ஆள் பைக்ல நிக்கிறாரு. ஒரு லேடியும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இந்த மரம் அடுத்த செகண்டே முறிஞ்சு வீழ போகுது அப்படின்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா? கொஞ்சம் காத்து வேகமா அடிச்சுது, அவ்வளவுதான். இவ்வளவு பெரிய மரம் மொத்தமா முறிஞ்சிடுச்சு பாருங்க. இந்த கூரை மேல விழுந்திருக்கு. அதோட பைக்ல நின்றுட்டு இருந்த இந்த ஆள் மேலையும் மொத்தமா விழுந்திருக்கு. நிறைய பேர் வேகமா ஓடி வந்திருக்காங்க. பைக்கோடு சேர்ந்து மரக்கிளைக்கு இடையில மாட்டிக்கிட்டு அவரை வெளியே கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல பைக்ல ஒருத்தர் போயிட்டு இருக்கிறாரு. இந்த இடம் ரொம்ப செம்மண் கலந்த இடமா இருக்குது. பார்க்கறதுக்கு ரொம்ப சாதாரணமாக தான் இருக்கு. ஆனால் திடுதிப்புன்னு நடந்த சம்பவத்தை பாருங்க. இவர் இந்த இடத்த விட்டு கடந்த அடுத்த செகண்டே இங்க ஓரத்துல இருந்த ஒரு பெரிய மரம் தொப்புன்னு ரோட்ல விழுந்திருக்கு. ஆனால் அவர் அந்த இடத்த விட்டு கடந்ததுனால அவருக்கு எதுவும் ஆகலை. இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் பாருங்களேன், ஒரு பஸ் வந்துட்டு இருக்கு. ரோட்டில் அங்கங்கே ஆட்கள் நிற்கிறாங்க. ரோட்டோரத்தில் நின்றுட்டு இருந்த ஒரு மரம் திடீர்னு சரிஞ்சு கீழே விழ போகுது. பார்க்கறதுக்கே நம்ப முடியாத காட்சி தான். ஆனால் அந்த பஸ்ஸை ஓட்டிட்டு வந்த டிரைவர் உடனே சுதாரிச்சு பஸ்ஸை இன்னும் கொஞ்சம் ஓரமாக கொண்டு போயிட்டாரு. ரோட்டோரத்தில் நிற்கிற மரங்களும் அப்பப்போ பலகீனமாக இருக்குதா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல. இங்கே இந்த வீடியோவில் மரத்தில் ஏதோ திராட்சைப்பழம் தொங்குற மாதிரி நிறைய தொங்கிட்டு இருக்குதே அப்படின்னு தூரத்துல இருந்து பார்க்கும்போது எதுவும் புரியல. ஆனால் பக்கத்தில் கவனிச்சு பார்த்தா தான் தெரியுது இது எல்லாமே வவ்வால். எல்லாம் தலைகீழ தொங்கிட்டு இருக்கு பாருங்க. இந்த வவ்வால்களுக்கு பகல் நேரத்துல எந்த வேலையும் கிடையாது. ஏன்னா கண் பார்வை குறைவாக இருக்கும். ராத்திரி தான் இதுக்கு நல்ல கண் தெரியும். அதனால ராத்திரி தான் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் கடற்கரை ஓரத்தில் இருக்கிற ஒரு கடையை தான் பார்க்குறோம். இந்த கடையில் எப்போதும் போல எல்லா ஆட்களும் இருக்கிறாங்க. திடுதிப்புன்னு கடற்கரையில் இவ்வளோ தூரத்துக்கு தண்ணி நெருங்கி வந்திருக்கு பாருங்க. கடல் அலை ரொம்பவே வேகமாக அடிச்சு இந்த கடையை கொஞ்ச நேரத்தில் காலி பண்ணிடுச்சு. இவ்வளோ தூரத்துக்கு இந்த கடல் அலை வரதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஆனால் ஒரு 10 செகண்டுக்குள்ளே இந்த இடத்த மொத்தமாகவே வேலை முடிச்சிருக்கு. இங்கே இந்த வீடியோவில் ரோட்டில் ஒரு லேடி நடந்து வந்துட்டு இருக்கிறத பார்க்குறோம். இங்கே பாதாள சாக்கடை மூடி போட்டு மூடி வச்சிருக்காங்க.
இந்த மூடியில் காலை வச்சிருக்கிறாங்க. மூடி வலிக்கு அப்படியே ஆள் உள்ளே போயிட்டாங்க. மறுபடியும் மூடிக்கிச்சு பாருங்க. ரொம்ப சின்ன மூடியாக இருக்கும் போல். இதை ஒருத்தர் பார்த்ததுனால வேகமாக ஓடி வந்து மூடியை எடுத்துருக்கிறாரு. இன்னும் கொஞ்சம் பெரிய மூடியாக போட்டால் தான் கால் வலிக்கு உள்ளே போகாது. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது, பைக்கில் போயிட்டு இருக்கும்போது தரையில் ஏதோ காஞ்சி போன இலை இருந்த மாதிரி இருந்தது. ஆனாலும் ரொம்ப குழப்பமாக இருந்தது. அந்த இலையே கொஞ்சம் அசைகிற மாதிரி தெரிஞ்சதுனால என்னவா இருக்கும்னு லைட் அடித்து பார்க்கும்போது தான் விஷயம் புரிஞ்சுது. அது ஒரு வவ்வால் உருவத்தில் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். தரையில் விழுந்து இருந்திருக்கு. லைட் அடித்ததும் உடனே மரத்தை பார்த்து வேகமாக போகுது. இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் கடலுக்குள்ளே இருக்கிற வித்தியாசமான மீனை தான் பார்க்குறோம். இந்த மீனை சுற்றி எந்த அளவுக்கு பாசி படர்ந்துருக்கு பாருங்கள். பாசி தானே இல்லை பச்சை கலர் மீனை அப்படின்னு பார்க்குறதுக்கே நம்ப முடியாமல் தான் இருக்குது. அது வரைக்கும் அசையாமல் இருந்தது. திடீர்னு அசையும் போது தான் இது மீன் அப்படிங்கிற விஷயமே தெரிஞ்சிருக்கு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது, வீட்டில் சமையல் செய்யும் போது புகை வெளியே போகிறதுக்கான இந்த குழாய் தான். இந்த குழாய்க்குள்ளே நிறைய பறவைகள் உள்ளே போயிருந்திருக்கு. சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணதும் புகையெல்லாம் மேலே வர ஆரம்பிக்கவும் ஒவ்வொரு பறவையாக வெளியே வந்திருக்கு பாருங்க. இங்கே இந்த வீட்டு முன்னாடி ஒரு ஷூவை கட்டி தொங்க விட்டுருக்குறாங்க. இதில் வந்த சிட்டுக்குருவிகள் எல்லாம் அதிலே கூடு கட்டி வாழவும் ஆரம்பிச்சிருக்கு. குருவிகள் பாதுகாப்பான ஒரு இடத்த தான் தேடிட்டு இருக்கோம். இது கிடைச்சது இதுவே போதும்னு முடிவு பண்ணிடுச்சு போல. எங்க இந்த வீடியோவில் பூங்காவில் இருக்கிற ஒரு சிங்கத்தை தான் பார்க்குறோம். இது குட்டி சிங்கம் தான், பார்க்கறதுக்கு வெள்ளை நிறத்தில் இருக்குது பாருங்க. இது லட்சத்தில் ஒரு சிங்கத்தை தான் இந்த மாதிரி பார்க்க முடியும். பூங்காவில் ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கிறதுனால திடீர்னு தண்ணி எல்லாம் பீச்சி அடிச்சிருக்கிறாங்க. இதை பார்த்ததும் இந்த சிங்கத்துக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம மிரண்டு பார்க்குது பாருங்க. இந்த வெள்ளை நிற சிங்கம் ரொம்ப அபூர்வமாக இருந்ததுதான். சில நேரத்தில் இதோட குட்டியும் வெள்ளை நிறத்திலே பிறக்குமா. எங்க இந்த வீடியோவில் முரட்டுத்தனமான ஒரு டாகை தான் பார்க்குறோம். கையில் ஒரு பால் வச்சிருக்கு விளையாடுறதுக்காக. இந்த டாக் அந்த பக்கம் திரும்புற நேரம் பார்த்து பாலை கையில் எடுத்துட்டாங்க பாருங்க. உடனே இந்த நாய் வேகமாக அந்த பால் எங்கே போச்சுன்னு தேட ஆரம்பிக்குது. இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் மரத்துக்கடியில் ஒரு அணில் இருந்திருக்கு. இந்த அழகான அணிலை பார்த்ததும் இந்த நாய் ரொம்ப ஆர்வமாக பக்கத்தில் வந்து அதை பிடிக்கிறதுக்காக ஓடி வந்திருக்கு. ஆனால் அணில் ஒரு செகண்டில் தப்பிடுச்சு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் வீட்டில் இருக்கிற ட்ராயரை மெதுவாக திறந்து அதில் இருக்கிற பொருட்களை எடுத்து வெளியே கொண்டு போகிற பூனையை தான் பார்க்குறோம். இப்படி எத்தனை பொருட்களை வீட்டில் இருந்து வெளியே கொண்டு போயிருக்குமோ இதை ஒரு வேலையை செய்யுது பாருங்க. இனி எல்லா ட்ராயரும் பூட்டி தான் வைக்கணும் போல். இப்படி தினந்தோறும் பொருட்களை எடுத்துகிட்டு போனால் எப்படி? அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது ஒரு சிலையே இருக்கிற மாதிரி தெரியுது. ஆமாம், ஒரு டாக் தான் சிலையா இந்த ஸ்டூல் மேலே இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் அதை அசையுது பாருங்க. உண்மையான நாய் தான். விஷயம் தெரியாமல் யாராவது உள்ளுக்குள்ளே வந்தால் இந்த நாய்க்கிட்ட வசமாக மாட்டிக்குவாங்க. அசையாமல் இருக்கிறதுலாம் பயங்கர ஆள் போல் தத்ரூபமாக இருக்குது. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் ஒரு பெரிய நெருப்பு கோழியை தான் பார்க்குறோம். எத்தனை கோழி குஞ்சுகளை கூட்டிகிட்டு வருது பாருங்கள். இத்தனை முட்டைகளையும் ரொம்ப பாதுகாப்பாக வச்சு எல்லாத்தையும் பொறிச்சு வெளியே கொண்டு வந்ததே பெரிய ஆச்சரியமான விஷயம்தான். ஆனால் வெளியே வந்து ஒரு நிமிஷம் ஆகலை, அதுக்குள்ளே அதை குறிப்பாத்து வேகமாக ஓடி வந்திருக்கு ஒரு சீட்டா. இப்போ இந்த சீட்டாவை துரத்துறதுக்கான வேலையில் இந்த நெருப்பு கோழி இறங்கியிருக்கு பாருங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது ஒரு தொட்டிக்குள்ளே தலையை விட்டு மாட்டிக்கிட்ட ஒரு டாக் தான். வசமாக போய் அதில் சிக்கி இருந்திருக்கு. அதால் வெளியே வரவே முடியல. இதை பார்த்தவங்க வேகமாக அந்த சிமெண்ட் தொட்டியை உடைச்சி இந்த டாகை எப்படியோ வெளியே கொண்டு வந்திருக்கிறாங்க. தலையை வெளியே எடுத்துடலாம் அப்படின்னு நினச்சி தான் உள்ளே விட்டுருக்கு. கடைசியில் மாட்டி இருந்திருக்கு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது, தண்ணி குடிக்கிறதுக்காக ஒரு டாகும் அதோட குட்டியும் இந்த இடத்துக்கு வந்திருக்கு. இந்த இடத்துல தான் கார் ரேஸ் நடந்துட்டு இருக்கு. நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் கத்துறாங்க. இந்த நாய்க்கு இந்த விஷயம் தெரியாது. கார் ரேஸ் ஓட்டிட்டு வந்தவர் ரொம்ப சாதுரியமாக அந்த இடத்துல மெதுவாக வந்திருக்கிறாரு. போட்டி நேரத்துலையும் இந்த டாகை நினைச்சு பார்த்துருக்கிறாரு பாருங்க.